இவ்வளோ ஜாலியாக சத்தமாக சந்தோஷமாக கத்திட்டு போகிற பசங்களோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வீட்டோட கிச்சனில் இருக்கிற உணவுப் பொருளை எடுக்கிறதுக்காக ஜன்னலில் தலையை விட்டு குரங்கு ஒன்று முயற்சி பண்ணியிருக்குங்க. அந்த குட்டி குரங்கு ஜன்னலோட மாட்டிக்கிச்சு. அந்த குரங்கை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த கிராம மக்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னு அந்த பசங்க கீழே கேட்டதுக்கு கை காட்டினாங்க, கூடவே கூட்டின்னு போனாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கிச்சனோட ஜன்னல் மூலையில் அந்த குரங்கு குட்டியோட தலை மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்திருக்குங்க. மாட்டின அந்த குட்டியை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அந்த குட்டியோட தாய் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணியிருந்திருக்கு, முடியலை. அந்த குரங்கோட சொந்த பந்தங்களும் சுற்றி சூழ்ந்துக்குச்சுங்க. அங்கே ரெஸ்கியூ பண்ண போனதுலேருந்தே அந்த குரங்கு குட்டியோட தலையை சின்ன இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதால கம்பியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குரங்கு குட்டியை மீட்டலான்னு அங்கே இருந்தவங்க நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் அது இல்லைங்க. ஜன்னலையும் சேதப்படுத்தக்கூடாது, குரங்கு குட்டியோட தலையும் காயப்படுத்தக்கூடாது. கடப்பாரியை வச்சு அந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற கேப் கொஞ்சம் நீக்கி அதிகப்படுத்திட்டு அந்த குரங்கு குட்டியோட தலையில் வெறும் கையால் எடுத்துகிட்டு போனால் அது கடித்து நம்மளை காயப்படுத்திடுன்றதால ஒரு பெட்ஷீட்டை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பெட்ஷீட் மூலயமா அந்த குரங்கோட தலையை வச்சு தள்ளி பார்த்தாங்க. அப்போவும் அந்த குரங்கோட தலை ரிலீஸ் ஆகவே இல்லைங்க. சுத்தியில் வச்சு அந்த ஜன்னல் கம்பியை தட்டினோம்னா கொஞ்சம் இன்னும் கேப் அதிகமாக கிடைக்கும், அதனோட குரங்கோட தலையை ரிலீஸ் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணாங்க. சுத்தியால் அடிக்கும் பொழுது அந்த குரங்குக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்றதுல நாங்கள் கவனமாக இருந்தாங்க. அதில் கொஞ்சம் கேப் வந்த உடனே அந்த குரங்கோட தலையை தள்ளி விட்டோடனே அந்த குரங்கு போய் தப்புன்னு பின்பக்கமாக குதிச்சதுங்க. குதிச்சதும் அந்த தாய் குரங்கு அந்த குட்டி குரங்கு தூக்கிக்கிட்டு ஓடியே போயிடுச்சுங்க. இந்த உயிர் மீட்பு பணியை பார்த்துட்டு தாங்க பசங்க இவ்வளோ சந்தோஷத்தில் ஆரவாரமாக கத்திட்டு போனாங்க. நன்றி, வணக்கம்.